கல் இறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருள்கள் பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல. தான் பனைமரம் ஏறினால் சாதி மரமாய் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கள்ளுக்கு ஆதரவாக கொந்தளித்த நிலையில் கல் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். அவங்க கல்லை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுகிற மாநிலங்கள் எல்லா இடங்களும் கல், கர்நாடகாவில் இருக்குது, காவிரி, ஆந்திராவில் இருக்குது, மற்ற மாநிலங்களில் இருக்குது. தம்பி அண்ணாமலையே கல்லை ஆதரித்து போராடினார், போராட்டங்களில் பங்கேற்றார். இப்போ அதில் கல்லுங்கிறது இது எப்படி பார்க்குறாங்கன்னு அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேச்சு கொண்டிருந்தாங்க. சங்க இலக்கியெல்லாம் பார்க்கணும். கவி பேரரசு ஐயா வைரமுத்து நாட்பாடு தேரல்ல தமிழருடைய இந்த கல் எல்லாம் பேசியிருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் இதில் இவங்க போற்றுகிற தலைவர் பெரியாரே என்ன சினிமா பார்க்கறத விடவா கல் கேடு, எதுக்கு கல் கடையை மூடுறாயின்னு கேட்டதுக்கு அனுப்பட்டா நீ சாராய ஆளை வச்சிருக்க, அதுல இருந்து நேரடியா உற்பத்தி முதலாளியும் விற்பனை முதலாளியும் நீயே இருக்க, நீ காய்ச்சிட்டு இருந்து டாஸ்மார்க்கில் விற்கிற இந்த சரக்கு கல் கடை திறந்து விட்டு அந்த வியாபாரம் படுத்துக்கிறோம். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இல்லை, வேற ஏதாவது காரணம் இருக்கா? அப்புறம் தொடர்ச்சியா விமான மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கியான் ஜாதி வச்சேன், அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம் பனையை அறிவிச்சு கருப்பட்டி திங்கணும் மக்களையா. நான் பனையன்னா அது சாதி தொழிலாயிருக்கு, அது கூட தொழிலாயிருக்கு. கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. கல் அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது. கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள். அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான். போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்ணாமை என்கிற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார். இந்த நிலையில் கல் இறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு. இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. மது விலக்கை ஒரு தேசிய கொள்கையாக ஏற்று அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும். கல்லு போன்ற போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடை செய்ய வேண்டும். தீவிரமாக போதைப் பொருள் தொடர்பான மஃபியா கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும், கைது செய்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையேல் ஒரு தேசத்தின் மிக பெரும் ஆற்றலாக இருக்கிற இளம் தலைமுறையினர் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த தேசமும் பாதிக்கப்படும்.